கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது கிறிஸ்தவர்கள் எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட? இஸ்லாமியர்கள்ட்ட. அங்க போய் அவங்க சுவிசேஷம் சொல்லும் பொழுது, இப்படி இயேசு கிறிஸ்து தாங்க கடவுளு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போறாருங்க. இப்ப பாவத்துல இருந்து மனம் திரும்புங்க. அப்படி இப்படின்னு அத சொல்லியிருக்கிறாங்க. இத கேட்டதுமே புண்ணியவான்கள்லாம் ஒரு அதிசயமான, ஒரு ஆச்சரியமான, அதுவும் ஒரு சில்லறத்தனமான ஒரு கேள்விய கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, "ஐயோ! என்னய்யா இயேசு கிறிஸ்து தான் கடவுளு, இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு என்னென்னமோ ஊத்திக்கிட்டு இருக்கீங்களே, அ இயேசு கிறிஸ்து நான் கடவுள், என்னை ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு நீங்க இந்த கையில வச்சிருக்கீங்களே இந்த பைபிள்ல, எங்கேயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரா?" அப்படின்னு கேட்டுப்புட்டாங்க. இத கேட்டதுமே கிறிஸ்தவர்களுக்கு ஆச்சரியமாயி போச்சு. அப்புறம் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, "ஐயா இப்படி ஒரு கேள்விய கேட்குறாங்க, எங்களுக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு. அப்புறம் நான் போய் கேட்டேன், "என்னய்யா திடீர்னு ஒரு அதிசயமான கேள்விய கேட்குறீங்களாம்ல? நான் தான் கடவுள், என்ன ஆராதனை செய்யுங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து எங்க சொன்னாருன்னு கேட்டீங்களாம்ல? இது பெரிய அதிசயமான, ஆச்சரியமான கேள்வியா இருக்கே! இந்த ஞானோதயம் உங்களுக்கு எங்கேய்யா உதிச்சுச்சு?" அப்படின்னு கேட்டோம். அப்ப உடனே அவங்க சொன்னாங்க, "யோவ்! எங்களுக்கெல்லாம் உதிக்கலையா. எங்க சாக்கிர் நாயக் ஒருத்தர் இருக்காருய்யா, அவருக்கு தான்யா உதிச்சுச்சு முதல்ல. அவர் தான்யா சொன்னாரு, எங்கள எல்லாம் யாராவது கிறிஸ்தவர்கள் வந்தா அவங்ககிட்ட இந்த கேள்விய கேளுங்க" அப்படின்னு சொன்னாருய்யா, அப்படின்னு சொன்னாங்க. அவரு எங்கேயா இருக்காருன்னா, அவரு மலேசியாவுல இருக்காருய்யா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாம போயி அவர்ட்ட போய் கேட்டோம். அவர்ட்ட வீட்டுக்கு போனா, அவர் வந்து இல்லைங்க ஆஸ்பத்திரியில இருக்காருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்ன ஆஸ்பத்திரி தேடி போய் பார்த்தா, அந்த ஒரு ஆஸ்பத்திரி எய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் குடுக்குற ஆஸ்பத்திரி போல இருக்கு. சரி வேற வழி இல்ல உள்ள போனோம். உள்ள போயி அவர் அங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இருந்தாப்ல. எதுக்கு எடுக்குறாப்லன்னு எனக்கு தெரியல. அப்ப அவர்ட்ட போய் கேட்டோம். "ஐயா கோவிச்சுக்கிறாதீங்க. நீங்க ஆஸ்பத்திரியில வேற இருக்கிறீங்க. அ எங்க ஊர்ல உள்ள ஸ்ரீலங்காவுல உள்ள எல்லா புண்ணியவான்களும் எங்ககிட்ட ஒரு அதிசயமான, ஒரு ஆச்சரியமான கேள்விய கேட்டாங்க. அந்த கேள்விய நீங்க தான் கேட்க சொன்னீங்களாம்ல" அப்படின்னு சொன்னோம். அதுதான் ஏதோ "நான் தான் கடவுளு, என்ன ஆராதனை செய்யுங்க" அப்படின்னு இயேசு கிறிஸ்து எங்கேயாவது பைபிள்ல சொல்லியிருக்கிறாரா? ஒரு அன்ஆம்பிகுயஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்களாம்ல. எப்படியா இந்த அதிசயமான, ஆச்சரியமான ஞானோதயம் உங்களுக்கு எப்படியா உதிச்சுச்சு? அப்படின்னு அவர்ட்ட கேட்டோம். அவர் சொன்னாப்ல, "ஏன்யா கடுப்பேத்துறீங்க? நானே ஆஸ்பத்திரியில கிடக்குறேன். உடம்பு சரியில்லாம. எனக்கெல்லாம் இந்த ஞானோதயம் உதிக்கல. எனக்கு முன்னாடி ஒருத்தரு அகமது தீதாத் அப்படின்னு இருந்தாப்ல. அவர் தான் எங்க குருநாதரு. அவருக்கு தான்யா முதல்ல உதிச்சுச்சு. அதத்தான் நான் வந்து எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதத்தான் இப்ப இந்த புண்ணியவான்கள் எல்லா இடத்துலயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொன்னாப்ல. அவரு எங்கய்யா அப்படின்னா, "யோவ்! அவரு சுவனபதிக்கு போயிட்டாருய்யா" அப்படின்னாங்க. ஐயான்னு கேட்டா அவரு ஒரு ஒரு 10, 9 வருஷமா வாய் பேச முடியாம இருந்து யாரோ ஒரு பாஸ்டர் சபிச்சுப்புட்டாப்லயாம். அதனால வாய் பேச முடியாம இருந்து 9 வருஷமா அ வ தனிமையா இருந்தாப்லயாம். அதுக்கப்புறம் அவர் வயித்துக்குள்ள ஓட்ட போட்டு தான் அவருக்கு உணவு குடுத்துருக்காங்க. கடைசியில எங்கெங்கேயோ கொண்டு போய் பார்த்து, கடைசியில சுவனபதிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாப்ல. சரி, அவர பத்தியும் ஒரு வீடியோ போடுவோம். அ அ இருக்கட்டும். இருந்தாலும் சரி அப்ப அந்த ஞானோதயம் அந்த வகை யாருக்கு உதிச்சிருக்கு அப்படின்னா, அந்த அகமது தீதாத் அப்படிங்கிறவருக்கு தான் உதிச்சிருக்கு. அப்புறம் இவருக்கு வந்துச்சு அது டிராவல் ஆயி, ஃபார்வர்ட் ஆயி, அப்புறம் இப்ப ஃபார்வர்ட் ஆயி தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா, உலகம் முழுவதும் பரவலா இந்த கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அதுக்கும் கிறிஸ்தவர்கள் ஏராளமான பதில சொல்லியிருந்தாலும், நம்ம இந்த வீடியோவுல அந்த பதில நம்ம சொல்லப் போறோம். எங்க இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுளு, என்ன ஆராதனை செய்யுங்க அப்படின்னு எங்க சொல்லியிருக்கிறாரு? எந்த வசனத்துல சொல்லியிருக்கிறாரு? அப்படின்னு. அதாவது ஒண்ணு நான் தான் கடவுளு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா? இல்ல அப்படின்னா என்ன ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா? 2ல ஏதாவது ஒண்ண சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லிட்டா ஒரு பயங்கரமான சவால் விட்டிருந்தாப்ல. சரி அப்ப அந்த வீடியோ கிளிப்ப நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதனுடைய வசனங்கள இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவ பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஞானோதயம் உதிக்கும். உதிச்சுச்சு அப்படின்னா, அந்த புண்ணியவான்கள் வந்து உங்ககிட்ட அதே கேள்விய கேட்பாய்ங்க. ஏன்னு கேட்டா இதே தான் வேல. அது கேட்கும் பொழுது தயவு செஞ்சு இந்த பதில சொல்லுங்க. இல்ல அப்படின்னா இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரா அந்த வீடியோ கிளிப்புக்கு போவோம். இந்த வீடியோ கிளிப் தான். சொல்லுங்கய்யா. One. If any Christian can point out to me one verse anywhere in your Bible, from any version only one statement, unequivocal statement an ambiguous statement by Jesus. where Jesus Christ, peace be upon him, himself says, I am God. or where he says, worship me, I am ready to accept Christianity today. அடடடடடடடா! அருமையான கேள்வி. 2 பேரும் அப்ப ஒண்ணு சேர்ந்து தான் கேட்ட மாரியே இருக்கு இது. இப்ப இதுல இவரு என்ன சொல்றாப்ல அப்படின்னா, அப்படி நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னாரா இயேசு கிறிஸ்து? இல்ல. என்ன ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொன்னாரா இயேசு கிறிஸ்து? 2ல ஏதாவது ஒண்ண சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லிட்டா பயங்கரமான சவால வச்சிருந்தாப்ல. என்ன அப்படின்னா, நான் வந்து கிறிஸ்டானிட்டிய அக்செப்ட் பண்ணிக்கிருவேன் அப்படின்னாப்ல. இத கேட்டதுமே ஆச்சரியமும், அதிசயமுமா போச்சு. என்ன அது?
அதாவது நம்ம கிறிஸ்தவர்கள் போய் எல்லாத்துக்கிட்டையும் ஐயா எங்கள் கிறிஸ்டியானிட்டியா தழுவுங்க, எங்கள் மதத்துக்கு வாங்க, எங்கள் மதம் வந்து இன்பமான மார்க்கம், ஒரு இனியமான மார்க்கம் அப்படின்னு தெரு தெருவாக போய் சொல்கிற மாதிரியும், அப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து உலகமெங்கும் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்புங்க, கிறிஸ்டியானிட்டி மதத்துக்கு மதத்தை தழுவ சொல்லுங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும், இவர் வந்து நம்ம ஏதோ அப்படி கேட்ட மாதிரி இவர் சொல்கிறாப்புல, இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா நான் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியை நான் தழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஐயா இது உங்கள் புண்ணிய மதம் மாதிரி கிடையாது, உங்கள் மதத்தில் தான் மதத்தை தழுவுங்க, மதத்தை தழுவுங்க, மதத்துக்கு வாங்க, மதத்துக்காகவே சண்டை, மதத்துக்காகவே கொள்வது, மதத்துக்காகவே சாகுறது, மதத்துக்காகவே புனித போர் செய்கிறது, மதத்துக்காகவே பிள்ளைகளை பெக்கிறது, மசூதிக்காகவே புள்ள பெப்பாங்களாம், அப்படிலாம் செய்கிறது, அந்த வேலையில் இருக்கீங்க. மதத்துக்கு எங்களுக்கு மதத்தை எங்கள் இயேசுநாதர் உருவாக்க சொல்லலை, உங்களுக்கு யுகாயுகமாக வாழுகிற அந்த நித்திய ஜீவன், அந்த சுவனபதி வாழ்க்கை வேணும் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் நானே வழி சத்தியம் ஜீவன் நானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேலே வேற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் தேவை கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள், அவர் தான் உலக ரட்சகர். அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சுவனபதி அந்த சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு தான் கிறிஸ்தவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் இவர் என்னமோ மதத்துக்கு வாங்க, மதத்தை தழுவுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நான் கிறிஸ்டியானிட்டியை அக்செப்ட் பண்ணுவேன், இந்த சவாலை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இப்படி வதசனத்தை காமிச்சிங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி கிடந்துட்டு போகுது. இப்போ இந்த அகமது தீதாத்தும் இந்த சாக்கிர் நாய்க்கும் அவருடைய மாணாக்கர்களாகிய இந்த புண்ணியவான்களும் இதே கேள்வி எங்கே போனாலும் கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது தயவு செஞ்சு இந்த பதிலை சொல்லுங்க. இப்போ நேராக அந்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி அதாவது 4 விதமாக இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம். முதலாவது, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ குறித்து வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2வது, பிசாசும் அசுத்த ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3வது, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவ குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 4வதா, இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 4 பேருடைய சாட்சியை கேட்டுட்டு எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வேதாகமத்தில் பார்த்துட்டு இவங்களுடைய குதர்க்கமான அந்த கேள்விக்கும் ஒரு சரியான பதிலை சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நேராக வசனத்துக்கு போவோம். முதல்ல பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது மத்தேயு 3வது அதிகாரத்தில் அப்போ அந்த 13வது வசனத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுவதற்கு தன்னுடைய வீட்டை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு 30 வயசில் ஊழியத்தில் கால் எடுத்து வச்சு அவர் வராரு. அப்படி வரும்பொழுது அப்போ யோவான் என்ன செய்கிறாப்புல, அவருக்கு தடை செய்கிறாப்புல. ஏன்னு கேட்டால், நான் வந்து தான் உன்னால் ஞானஸ்நானம் பெறணும், ஆனால் நீ வந்து என்னிடத்துல வரலாமா அப்படின்னு கேட்குறாப்புல. ஏன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டால், அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தவர், பாவம் இல்லாமல் பிறந்தவர். பாவத்தில் பிறந்தவன் தான், பாவம் செஞ்சவன் தான் போய் பாவம் மன்னிப்புக்காக ஸ்நானம் எடுக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நீ என்ன செய்ய, இடம் கொடு. ஏன்னு கேட்டால், இப்படி எல்லா நீதியையும் நம்ம நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்டால், இது வந்து ஒரு நீதி, இது மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதை நானும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஸ்நானம் எடுக்கிறாரு. அப்போ அவன் இடம் கொடுக்குறான். அப்போ ஸ்நானம் எடுத்த உடனே அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அப்போ தேவாவி புறாவை போல தம்மேல் வந்து இறங்குகிறத பார்த்துட்டு அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. ஒரு சத்தம் உண்டாகி அவர் என்ன செய்யுது அப்படின்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ வானத்திலேருந்து ஒரு சத்தம் வந்ததை அந்த யோவான் ஸ்நானகனும் அவருடைய சீஷர்களும் எல்லாரும் கேட்குறாங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. அது மத்தேயு 17வது அதிகாரம் 17வது அதிகாரத்தில் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவர் தன்னுடைய ஒரு 3 சீஷர்களை கூட்டிக் கொண்டு ஒரு மலைக்கு போகிறாரு. அங்கே போன உடனே அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக மறுரூபமாகிறாரு. வேற ஒரு ரூபத்துக்கு, வித்தியாசமான ஒரு ரூபத்துக்கு, பரலோக ரூபத்துக்கு அவர் மாறுறாரு. அப்படி மாறின உடனே அவருடைய முகம் சூரியனை போல பயங்கரமாக பிரகாசமாகுது. அந்த நேரத்தில் அவருடைய வஸ்திரமெல்லாம் பயங்கரமாக வெளிச்சமாக மாறிடுது. இதை பார்த்ததுமே அந்த நேரத்தில் அவரோட கூட மோசே, எலியா அப்படிங்கிற பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் 2 பேர் அவர்கிட்ட பேசிக்கிருக்கிற மாதிரி இவங்களுக்கு கண்ணுங்களுக்கு அழகாக தெரியுது. அந்த நேரத்தில் இவர் பேதுரு என்ன செய்கிறாப்புல, என்ன சொல்கிறோம்னே தெரியாமல் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, இங்கே இருக்கிறது நல்லது அப்படி இப்படின்னு. அப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது.
அப்ப அந்த நேரத்துல வானத்துல இருந்தாலும் கீழ ஒரு மேகம் அவர்கள சுத்தி வந்திருக்கு. அந்த நேரத்துல அந்த மேகத்துக்குள்ள இருந்து, "இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்" அப்படின்னு அந்த மேகத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. அத அந்த சீஷர்கள்லாம் கேட்டு என்ன செஞ்சாங்க, முகங்குப்புற விழுந்து ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து அவர்கள தொட்டு, "பயப்படாதீங்க, எழுந்துருங்க" அப்படின்னு ஒரு சம்பவம் இங்க நடக்குது. அப்ப பிதாவாகிய தேவனே முதல்ல யோவான் ஸ்நானகருக்கும், அவருடைய சீஷர்களுக்கும் முன்பாகவும் வானத்திலிருந்து ஒரு சத்தத்த இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்றாரு. அதேபோல தம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கு முன்பாக கூட இயேசு கிறிஸ்து மறுரூபமாகும் பொழுது, பிதாவாகிய தேவன் அந்த மேகத்திலிருந்து இவர்களோட பேசுறாரு. இந்த வார்த்தைகள இந்த சீஷர்கள் கேட்கிறாங்க. அப்ப பிதாவாகிய தேவனே வந்து இயேசு கிறிஸ்துவ என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு அவர கடவுளுடைய குமாரனா அறிவிச்சிருக்கிறாரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு இந்த இஸ்லாமியர்கள்ட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க, "யோவ்! அதெல்லாம் வேணாம்யா. எங்களுக்கு ஆம்பிகியஸ் ஸ்டேட்மெண்ட் வேணும்யா. அன்ஈக்விவோக்கல் ஸ்டேட்மெண்ட் வேணும்யா" அப்படின்னாங்க. சரி, அப்ப பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு என்ன சொல்றான் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு, அந்த வசனம் மத்தேயு 4வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஞானஸ்நானம் எடுத்ததுமே பரிசுத்த ஆவியானவரால வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுறாரு. ஏன்னு கேட்டா, அங்க 40 நாள் உபவாசம் இருக்கிறதுக்காக. உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம், அந்த நேரத்துல இந்த சோதனைக்காரன் அப்படிங்கிறவன், அந்த பிசாசு நேரா வாரான். அப்பதான் முதலா இயேசு கிறிஸ்துவ சோதிக்க போறான். சோதிக்க போகும்பொழுது, அவன் முதலா ஒரு வார்த்தை சொல்றான். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ பார்த்து, ஏன்னு கேட்டா அப்ப அவருக்கு நல்ல பசி உண்டாயிருச்சு. "நீர் தேவனுடைய குமாரனேயானால்" அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. இதுதான் முதலா இயேசு கிறிஸ்துவோட கூட பிசாசானவன் பேசின ஒரு வார்த்தை. "நீ தேவனுடைய நீ கடவுளுடைய குமாரன் அப்படின்னா, நான் சொல்ற காரியத்தை செய்ய பார்ப்போம்" அப்படிங்கிற இந்த புண்ணியவான்களும் அப்படிதான். நம்ம ஒண்ணு கேள்வி கேட்டோம்னா, அவங்க "நீ சரியான ஆம்பளையா இருந்தா, நீ ஒரு ஆத்தாளுக்கு பொறந்திருந்தா, நீ ஒரு அப்பனுக்கு அப்படின்லாம் கேள்விகள் புதுமையா இருக்கும், அதிசயமா இருக்கும். நம்ம போட்ட வீடியோ ஒண்ணா இருக்கும். இவங்க கேட்கிற கேள்வியா இருக்கும். எங்கேருந்துயா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஞானோதயமான கெட்ட வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னா, இது இங்கேருந்து வரல. இது இங்கேருந்து வந்திருக்கு. எங்க இயேசுநாதர் காலத்திலேயே முதல்ல பிசாசானவன் தான் இந்த கேள்விய கேட்டிருக்கான். "நீ ஒரு அப்பனுக்கு பொறந்திருந்தா, நீ தேவனுடைய குமாரனா இருந்தா" அப்படின்னு இத செய்ய பார்ப்போம். ஏதோ கல்ல அப்பமாக்கி சாப்பிட சொல்றான். இவருடைய காரியத்த செய்யணுமா. அப்ப முதலாகவே பிசாசானவன் இயேசு கிறிஸ்துட்ட போயி பேசும்பொழுது, அவன் ஆரம்பிக்கிற வார்த்தையே, "நீ கடவுளுடைய குமாரன்" அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சதுனால, அத நிரூபிக்கிற விதமா, "நீ இத செய்து காட்டு" அப்படிங்கிறான். ஏன்னா இயேசு கிறிஸ்து போய் அவன்கிட்ட, "நான் தான் கடவுளுடைய குமாரன் ஐயா" அப்படின்னு எங்கேயும் சொல்லல. ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும், இவர் தேவனுடைய குமாரன், இவர் தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு. அதனால அத நிரூபிக்கிற விதமா எதையாவது செய்யு. அப்புறம் நெறைய சோதனைலாம் செய்வான். உ உயர்ந்த மலையிலருந்து கீழ குதி, அப்புறம் என்னென்னமோ சொல்லுவான். இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன்னு கேட்டா, "நீ கடவுளுடைய குமாரனா இருந்தா இத செய்யி, அத செய்யி" அப்படின்னு தூண்டி விடுறது. இப்படித்தான் எவனாவது வந்து, "நீ ஆம்பளையா இருந்தா, நீ ஆத்தாளுக்கு பொறந்திருந்தா" இப்படிலாம் எதையாவது கேட்டாய்ங்க அப்படின்னா, அவைங்க சொல்றபடிலாம் கேட்காதீங்க. அவன் வந்து முழுக்க பிசாசு. ஏன்னு கேட்டா, அவைங்க எல்லாம் முழுக்க இந்த மாரி இவனால ஆட்கொள்ளப்பட்டவைங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அவன் எப்படி பேசுறானோ, அதே ரீதியில, அதே ஸ்டைல்ல தான் பேசுவாய்ங்க. இப்படி இருக்கும்போது, அதே நேரத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. மார்க் 1வது அதிகாரம். அங்க 23வது, 24வது வசனத்துல இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்கு போறாரு. எங்க இஸ்ரேல் தேசத்துல இருக்க ஒவ்வொரு கிராமங்கள்ல, நெறைய இடங்கள்ல இருக்கிற ஜெப ஆலயங்களுக்கு போறது வழக்கம். அங்க போனா இவரு போதகரா இருக்கிறதுனால, இவர வந்து பேச சொல்லுவாங்க. பிரீச்சிங் பண்ண சொல்லுவாங்க. ஜனங்களுக்கு போதகம் குடுக்க சொல்லுவாங்க. அப்ப அங்க போயி ஒரு ஜெப ஆலயத்துல அவரு பிரவேசிச்சு போதகம் பண்றாரு. அவரு போதகம் பண்ணும்பொழுது, அவரு சாதாரணமா போதகம் பண்ணாம, ரொம்ப அதிகாரமுடையவரா அவர் போதகம் பண்ணுவாரு. அப்ப அவருடைய போதகத்த குறிச்சு ஜனங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அப்ப எல்லா இடங்கள்லயும் இவர பிரசங்கிக்க கூப்பிடுறது உண்டு. இவர் போனாலும் இவருக்கு உடனே தனியா மரியாதை குடுத்து, அவங்க அந்த தோராவுல உள்ள புஸ்தகங்களை எல்லாம் குடுத்து அவர பிரசங்கம் பண்ண சொல்றது வழக்கம். அப்படி அந்த அளவுக்கு இவருக்கு மரியாதை குடுத்தாங்க. ஆனா நெறைய புண்ணியவான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இந்த யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்து விபச்சாரியின் மகன்னு சொன்னாங்க" அப்படின்னு குண்ட தூக்கி போட்டாய்ங்க. எங்கேயா சொன்னாய்ங்க? எப்பயா சொன்னாய்ங்க? அப்படின்னு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல எந்த அளவுக்கு அவர மதிச்சிருக்கிறாய்ங்க, மரியாதை குடுத்திருக்கிறாய்ங்க அந்த யூதர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களே 12 சீஷர்களே யூதர்கள் தான். இந்த
அந்த உலகம் எங்கும் சுவிசேஷத்தை எடுத்து கொண்டு போனவங்களே அந்த யூதர்கள் தான். ஆனா இவங்க என்னடான்னா இயேசு கிறிஸ்து விபச்சாரியின் மகன்னு சொன்னாங்க. அவன் எவனோ ஒருத்தன் எங்கேயோ சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இவங்க இங்க கோர்த்து விடுறது எல்லாம் சொன்னது மாதிரி. அப்பதான் யூதர்களை எல்லாருமே வெறுப்பாங்க. யூதர்களை வெறுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் வேணும்ல. என்னையா கிறிஸ்தவர்கள் எங்க பாரியா யூதர்கள் எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து விபச்சாரியின் மகன்னு சொன்னாங்கயா அப்படின்னு எங்கேயா சொன்னாங்க? இங்க சர்ச்சா போய் அங்க அவர் வாழ்ந்த காலத்துல பிரசங்கம் பண்ணியிருக்காருயா. எங்கேயா அவரை போய் விபச்சாரியின் மகன் யாருக்கியா தெரியும் விபச்சாரியின் மகன் சொன்னது? சரி அது கிடக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஜெபாலயத்துல ஒரு அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்திருக்கான். அவன் பார்த்து ஐயையோ நசரனாகிய இயேசுவே உமக்கும் எங்களுக்கும் என்ன? அப்ப நிறைய இருந்திருக்கு போல இருக்கு உள்ள. அப்ப உமக்கும் எங்களுக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்த? எங்களை உபத்திரவப்படுத்தவா வந்த? நீர் யார் என்று அறிவேன், உம்மை இன்னார் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீர் தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு சத்தமிட்டு சொல்லியிருக்கான். இதை கேட்டதுமே இயேசு கிறிஸ்து நீ பேசாம இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு ஒரு அதட்டல் கொடுத்துட்டாரு. வேற ஒன்றும் சொல்லலை. உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்கழிச்சு ரொம்ப சத்தம் விட்டு அவனை விட்டு போயிருச்சு. இதை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு ஐயையோ இது என்னையா பிசாசுகள்லாம் அசுத்த ஆவிகள்லாம் இவர் சொன்னதுமே கீழ்ப்படியுதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனாங்க இவரை பத்தி. அப்ப பிசாசுகள் இவரை பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருக்குன்னா நீர் தேவனுடைய பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லியிருக்கு. அதே போல இன்னொரு இடத்துலயும் 3வது அதிகாரத்திலையும் இதே போல ஒரு சம்பவம் நடக்குது. அவர் ஒரு இடத்துல போய் நிறைய பேரை சுஸ்தமாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. நோயாளிகள்லாம் வராங்க, அவர் சுஸ்தமாறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகள்லாம் வெளிப்பட்டு அவரை பார்த்த உடனே அவர் முன்பாக போய் விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தம் போட்டு சொல்லியிருக்கு. அப்ப யார் யார் உடம்புல எல்லாம் அசுத்த ஆவிகள் குடியிருந்துச்சோ இவங்க போய் இயேசு கிறிஸ்து முன்னாடி விழுந்து அவங்க நீர் தான் கடவுளுடைய குமாரன் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இப்போதைக்கு தன்னை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கிறாரு? கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அப்ப பிசாசுகளும் மனுஷர்களுக்குள்ள இருந்து வெளியில வந்து நீர் தேவனுடைய பரிசுத்தர், நீர் தேவனுடைய குமாரர் அப்படின்னு பிசாசுகளே சத்தம் போட்டு சாட்சியா சொல்லியிருக்கு. இதை எடுத்து கொண்டு போய் ஐயா புண்ணியவான்களே என்னையா இது இங்க பாருங்க பிசாசுகள் கூட சாத்தான் கூட சோதிக்கும் பொழுது இப்படித்தான் ஆரம்பிச்சான். பிசாசுகள் கூட இப்படித்தான் எங்க பார்த்தாலும் தேவனுடைய பரிசுத்தர் நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லியிருக்குங்க. ஏன்னு கேட்டா இதுகெல்லாம் தேவதூதர்களா அங்கே வானத்தில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ நல்லா தெரியும். இப்ப பிசாசுகளா மாறின பிறகு இவர் பூமிக்கு வந்த உடனே இவர் சொல்லிருச்சு நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு அதுகளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த ஆதாரம் போதாதா அப்படின்னு கேட்டோம். அப்படி கேட்டேன் யோ அதெல்லாம் எங்களுக்கு வேணாம்யா, எங்களுக்கு எங்க சாக்கிர் நாய்க்கு சொன்ன மாதிரி அன்ஆம்பிகுயஸ் ஸ்டேட்மெண்ட் வேணும்யா, அதாவது அன்ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் வேணும்யா அப்படின்னாங்க. சரி அப்படியா, அப்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவ குறித்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் ஒரு சில வசனங்களை அவங்களுக்கு காமிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால மத்தேயு 16 அதிகாரத்துல இந்த சம்பவம் நடக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அங்கங்க சுத்தி அங்கிட்டு ஒரு இடத்துக்கு வரும்பொழுது செசரியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது அப்ப தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு அதிசயமான கேள்வியை கேட்கிறாரு. அது என்ன கேள்வினா மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயா சிலர் உண்மை யோவான் ஸ்நானன் அப்படின்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா உங்களை எலியா அப்படின்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா உங்களை எரேமியா எசேக்கியேல் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னா தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தரியா அவர் அந்த காலத்துல இருந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்து இப்ப திரும்பவும் பிறந்திருக்காரியா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னதுமே இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன அப்படின்னா நீங்க என்ன யார் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு சீமோன் பேதுரு பிரதித்திரமாக என்ன சொல்றாரு அப்படின்னா நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு பயங்கரமா கோபம் வந்து ஆடா பாவி என்ன பார்த்து கடவுளுடைய குமாரன் சொல்லிட்டியா, நான் அல்லாவின் அடிமைடா ஐயோ அப்படின்லாம் சொல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, அதாவது உன்னுடைய சுய சிந்தனையோ சுய கெஸ்ஸிங்கோ இதை உனக்கு வெளிப்படுத்தல, உன்னுடைய சுய ஞானமோ சுய அறிவோ இதை உனக்கு சொல்லல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஏன்னு கேட்டா அவ்வளவு சீக்கிரமா யாருமே மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் இருக்கிறவங்க யாருமே அவ்வளவு சீக்கிரமா இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. இதை ஆவில ஆத்மாவில்
பரலோகங்களின் பிதாவாகிய தேவனே வெளிப்படுத்தணும். அப்படி இயேசு கிறிஸ்துவ குறித்து வெளிப்படுத்தினாதான் இவங்களுக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் இவர்கள் கண்கள் திறக்கப்படும். அப்பதான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இவர் மெசஞ்சர் தாயா, ஐயோ இவர் அல்லாவின் அடிமையா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, அதுக்கப்புறம் தான் இவர் தேவனுடைய குமாரன், இவர் தான் என் உலக ரட்சகர், இவர் தான் எனக்கு வழி சத்தியம் ஜீவன் அப்படின்னு அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் சுய சிந்தனையினாலேயோ சுய அறிவுலையோ சுய ஞானத்திலேயோ வேதாகமத்தை முழுக்க முழுக்க கரைச்சி எடுத்து சுடுதண்ணி போட்டு கரைச்சி குடித்தாலுமே அந்த அறிவு வராது. இதை பரலோகம் வெளிப்படுத்தினால் அன்றி ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை கடவுள்னு நம்ப மாட்டான், உலக ரட்சகர்னு நம்ப மாட்டான். ஏன்னு கேட்டால் அந்த யூதர்கள் அதிகமான பேர் யூத மதத்தில் வெறி பிடிச்சவங்க. அப்படி வெறி பிடிச்சவங்களா இருக்கும்போது அவங்கெல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாகவே வாழ்வாங்க. வெளிப்பிரகாரமாக சடங்காச்சாரமாக ரொம்ப பரிசுத்தமாக காமிச்சிக்கிடுவாங்க. ஆனால் உள்ள அந்த கல்லறைக்குள்ளே எப்படி அசுத்தத்தினால ஒரு மனுஷன் நிறைஞ்சிருப்பானோ அதே போல தான் அவருடைய மனசும் அசுத்தத்தினால நிறைஞ்சிருக்கும். அதனால அந்த மாதிரியான திமிரு பிடிச்ச பெருமை பிடிச்சவங்களுக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறது இல்லை. அதனால தாழ்மையா இருந்தா ஒரு மனுஷன் உண்மையிலே கடவுளை தேடுகிறவனா இருந்தா கடவுள் ரொம்ப ஈஸியா இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவாரு. அவங்களுக்கு அவரை குறித்து புரிய ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். அதனால அகங்காரத்தோட ஆணவத்தோட கடினத்தோட ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை புரிந்துக்கணும், அறிந்து கொள்ளணும்னு நினைச்சான் அப்படின்னா கடைசியில மனசாட்சி இருந்தா போதும்யா, மனிதாபிமானம் இருந்தா போதும்யா, 4 பேருக்கு நல்லது செஞ்சா போதும்யா, அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு செத்து போயிடுவாங்க. ஆனா கடைசியில பரலோகம் நித்திய வாழ்க்கை அப்படிங்கிற யுகமா வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது செத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இப்படி இருக்கும் பொழுது யோவான் 20வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு நிறைய சீஷர்கள் அவரை பார்த்தாங்க. அவரை பார்த்துட்டு நேரா போய் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, நாங்க கர்த்தரை கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தோமாக்கிட்டையும் போய் நாங்க கர்த்தரை கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவன் என்ன செய்யறான் அப்படின்னா அதையெல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் சொல்றது என்ன கர்த்தரை கண்டோம் கர்த்தரை கண்டோம் கர்த்தரை கண்டோம்னு சொல்றாங்களே, எதை வச்சியா சொல்றீங்க அப்படின்னு. ஒருவேளை ஆண்டவர் வந்தாலும் ஆண்டவர் பேர்ல ஒருத்தர் வந்தாலும் நான் என்ன செய்வேன், அவருடைய கையில அந்த ஆணிகளால் உண்டான அந்த காயம் இருக்கும், அந்த ஓட்டை இருக்கும், அந்த காயத்தை நான் பார்ப்பேன். நான் காயத்தை கண்டு அந்த காயத்திலே அந்த உள்ளங்கையில் அந்த ஆணி அடித்த காயத்தில் நான் என் விரலை இட்டு அந்த ஓட்டைக்குள்ளே நான் விரலை இட்டு அதுபோக அவருடைய தோல் மேலே விழாவில் என்கிட்ட விழாவில் தான் அந்த ஈட்டினால் குத்துன அந்த காயம் இருக்கும். அதை நான் பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இது சொன்ன பிறகு எல்லாத்துட்டையும் அப்படி தான் சொல்கிறான், நான் நம்ப மாட்டேன்யா, அவருடைய கையில் அந்த ஓட்டை இருக்கணும், ஆணினால் உண்டான ஓட்டை இருந்து அதுக்குள்ளே நான் விரலை இட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு 8 நாளைக்கு அப்புறம் இவங்க சீஷர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்பவும் தோமா அவர்களோட கூட அந்த சீஷர்களோட கூட இருக்கிறான். அப்போ கதவு என்ன செஞ்சப்பட்டிருக்கு, பூட்டப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறாரு. இது மிகப்பெரிய ஆச்சரியமா போச்சு அவங்களுக்கு. அந்த நேரத்தில் அவர் நேராக தோமாவை பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அப்படின்னு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே அவனுக்கு அதிசயமும் ஆச்சரியமா போய் அவன் நேராக போய் அவர் முன்னாடி விழுந்து, என் ஆண்டவனே, என் தேவனே, என் கடவுளே, என் கர்த்தரே அப்படின்னு சொல்கிறான். ஏன்னு கேட்டால் ஆண்டவரும் கர்த்தரும் தேவனும் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து அப்படின்னு கடைசியில் அவங்களுக்கு உயிர் தெழுந்த பிறகு முழுமையா 100% தெரிஞ்சு போச்சு. அப்படி தோமா வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு விழுங்கும்போது, அடா பாவி, என்ன பார்த்தியா தேவன்னு சொல்ற, நான் அல்லாவின் அடிமைடா அப்படின்லாம் சொல்லலை. அவனை பார்த்து, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், ஆனாலும் காணாதிருந்தும் என்னை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. எப்படியெல்லாம் நம்மெல்லாம் எப்படியே அவரை காணாதிருந்து விசுவாசிக்கிறோமோ பாக்கியவான்களாக இருக்கிறோமோ, அதே போல காணாமல் இருந்தும் அவரை தேவனுடைய குமாரன் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள். அவங்களுக்கு கண்டிப்பா நித்திய ஜீவன் யுகாயுகமா வாழுகிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்படி விசுவாசிச்சா அவர் என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்வாங்க. அதான் முக்கியம். விசுவாசிக்கிறது அப்படின்னா அவர் சொன்னதின்படி அப்போ வாழ்றதுதான். சும்மா கடவுள் இயேசுநாதர் எங்களுக்கு தெரியுமியா அப்படின்னு சொல்லிட்டு போறதில்லை. நாங்களாம் 10 தலைமுறையா இயேசுநாதரை கும்பிட்டுட்டு வரோம்யா, நாங்களாம் சர்ச்சுக்குள்ள நாங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஞானஸ்நானம் எடுத்து நிறைய பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்களாம். அப்படிலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மனுஷங்க. சரி கிடக்குது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு சம்பவமும் நடக்குது. அது மத்தேயு 28வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாள்
கல்லறை இருந்து வெளியில் வந்துடுறாரு. உயிரோட வந்ததுக்கப்புறம் அந்த கல்லறையை கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்காந்துருக்கான். அந்த நேரத்தில் 2 ஸ்திரீகள் கல்லறையை நோக்கி வராங்க. அப்போ பார்த்தா அங்கே தேவதூதன் அந்த கல்லறை மேலே உட்காந்துருக்கிறான். அவனுடைய ரூபம் மின்னலை போல இருந்ததுனால இவங்க செத்தவர்களை போல கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, அதிசயமா ஆச்சரியமா பார்க்குறாங்க. பார்த்ததுமே அந்த தூதன் ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையா தேடுறீங்க? அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தாரு அப்படின்னா என்கிட்ட அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அது சொன்னபடியே உயிர் தெழுந்தாரு. அதனால நீங்கள் சீக்கிரமாக போய் என்ன செய்யுங்க, மற்ற சீசர்களுக்கும் இதை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்ல, அப்படி அறிவிக்க போகும்போது இடையில இயேசு கிறிஸ்து வந்து அவர்களை பார்த்து வாழ்த்துறாரு. வாழ்த்தின உடனே அவர்கள் கிட்ட வந்து அவருடைய பாதங்களை தழுவி, அந்த ஆணையினால காயம்பட்ட அந்த பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள், ஆராதனை செய்தார்கள். அப்ப இத பார்த்ததுமே, ஐயையோ! என்னையா ஆராதனை செய்றீங்க? என்னையா பணிந்து கொள்றீங்க? ஐயோ! நான் அல்லாவின் அடிமையாச்சே, நான் ஒரு மெசேஞ்சர் தான் அப்படிலாம் சொல்லாம, அவர்கள நோக்கி பயப்படாதீங்க, நீங்க போய் மற்றவர்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதே நேரத்துல அங்கே அவரை கண்டு சீஷர்கள் எல்லாம் பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ அங்க ஆராதனை செய்றாங்க, வொர்ஷிப் செய்றாங்க. இத வொர்ஷிப்னு ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. அப்படிங்கிறபோது இயேசு கிறிஸ்து அவருடைய வொர்ஷிப்ப, அவர்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுகிறாரு. அவரை பணிந்து கொண்டாங்க, அவரை ஆராதனை செஞ்சாங்க. இதை எடுத்து கொண்டு போய், ஐயோ புண்ணியவான்களே, இங்க பாருங்கய்யா, இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் கூட இதையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க பார்த்துட்டு, ஐயையோ! எங்களுக்கு அதெல்லாம் வேணாங்க. எங்க சாக்கிர் நாய்க்கு சொன்னது மாதிரி எங்களுக்கு அன்ஆம்பிகுயஸ் ஸ்டேட்மெண்ட் தாங்க வேணும். அதாவது ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் குடுங்க அப்படின்னாங்க. சரி, இப்ப அத குடுக்கறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து தன்னை குறிச்சு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, இப்ப இயேசு கிறிஸ்து தன்னை குறிச்சு என்ன சொன்னாரு அப்படிங்கிறத ஒரு சில வேத ஆதாரங்கள் படி பார்க்க போறோம். இந்த விஷயம் யோவான் 10வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. அதையும் பார்ப்போம். அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது தேவாலய பண்டிகை ஒண்ணு வருது. அப்ப இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல சாலமோன் மண்டபத்துல என்ன செய்றாரு, உலாவி கொண்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல யூதர்கள்லாம் வந்து அவரை சூழ்ந்து கொண்டுட்டாங்க. வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குவ அப்படின்னு கேட்குறாங்க. ஐயையோ! எது வரைக்கும்யா எங்களுக்கு சந்தேகம் உண்டாக்குவ? எங்களால் நம்பவும் முடியல, நம்பாவும் இருக்கவும் முடியல. எங்களுக்கு ஒரு பிரத்யட்சமான ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியா, நீயா வாயால் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி எங்களை நம்ப வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியா, தெளிவாக சொல்லு, எங்களுக்கு நம்புகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்ல. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா, அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கலை அப்படின்ட்டாரு. ஏன்னு கேட்டால், அவங்க என்னடான்னா, இவர் வந்து உங்கள் அப்பாலாம் யோசேப்பாச்சே, இவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்களே, இவர் தச்ச வேலை தானே 30 வயசு வரைக்கும் பார்த்தா, ஆனால் இப்போ வந்து தன்னை கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறானே, அப்போ தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு பயங்கரமான குழம்பிட்டாங்க. அந்த நேரத்தில் என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்குறதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. நான் செய்கிற கிரியையை பாருங்க, என் குடும்ப பேக்ரவுண்டோ நான் செஞ்ச வேலையோ பார்க்காம நான் செய்கிற கிரியையை பாருங்க. ஏன்னு கேட்டால், கடவுள் என்ன காரியங்களை செய்வாரோ அதை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப இதை சொன்ன உடனே, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அதே போல நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்பதான் கிறிஸ்துவா, நீ கிறிஸ்துவா, தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இவர் எல்லா விஷயத்தையும் உவமையாகவே சொல்லிட்டு கடைசியில் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாவே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இதை சொன்னதுமே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கல் எடுத்து வந்து இயேசு கிறிஸ்துவ அடித்து கொல்ல வந்துட்டாங்க. கொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக கொல்ல வந்ததுமே, அப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து கேட்குறாரு, நான் அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காமிச்சேன், ஆனால் இதில் எந்த கிரியை நிமித்தம் என் மேலே கல் எறிகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே யூதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லெறிகிறோம்
அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னு கேட்டா, நீ நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப கடவுளுக்கு ஈக்குவலா தன்னை சொன்னாரு அப்படின்னு சொல்லி, நீ மனுஷனா இருக்கும் பொழுது உன்னை தேவன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கிற. அப்ப நானும் பிதாவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா, நீ கடவுள்னு உன்னை சொல்லிக்கிறிய? நீ எப்படியா உன்னை கடவுள்னு சொல்லலாம்? அதனால உன்னை கல்லெறிஞ்சு கொல்லுகிறோம். ஏன்னு கேட்டா, நீ மனுஷன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் அவர் கேட்கிறாரு, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும், உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான், என்னை நல்லா கவனிங்க, நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே, தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்க சொல்லலாமா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நான் என்ன தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னதுனால, என்ன தேவதூஷணம் சொன்னேன்னு எப்படி சொல்றீங்க? அப்படின்னு நெறைய விஷயங்கள அவங்களுக்கு சொல்லி பார்க்குறாரு. அவிங்க கேட்குற மாரி இல்ல. அப்படி இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில இருக்கும் பொழுது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதேபோல இன்னொரு விஷயமும் நடக்குது. அது யோவான் 8வது அதிகாரத்தில எழுதப்பட்டிருக்கு. அங்க இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, "ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை." அப்படின்னு எவனும் ஒருத்தன் என் வார்த்தையை கைக்கொண்டா அவனுக்கு மரணம் கிடையாது. அவன் யுகாயுகமா வாழுவான். என்னை சும்மா இயேசு கிறிஸ்து தான் கடவுள் அப்படின்னு சொல்றவனால இல்ல. என்னுடைய வார்த்தைகள கைக்கொள்ளணும். அப்ப அந்த வார்த்தைகள கைக்கொண்டா அவன் என்னைக்கும் மரணத்த பார்க்க மாட்டான் அப்படின்னு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்ல. இத பார்த்ததுமே இயேசு கிறிஸ்துவ அவிங்க பார்த்து திட்ட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. சொல்லி, "நீ உனக்கு பிசாசு பிடிச்சிருக்கு." ஏன்னு கேட்டா, ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரிச்சு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எங்களுடைய ஆதி பிதாக்கள் எல்லாம் மரிச்சு போயிட்டாங்க. ஆனா நீ என்னடா அப்படின்னா, என்னுடைய வார்த்தைய கைக்கொண்டா மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்றியே அப்படின்னு கேட்குற. அதே நேரத்துல எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவரெல்லாம் இறந்து போயிட்டாங்க. தீர்க்கதரிசிகள்லாம் இறந்து போயிட்டாங்க. நீ என்னடா அப்படின்னா, உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குற? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்க தீர்க்கதரிசிகள்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆபிரகாம்லாம் இறந்து போயிட்டாரு. ஆனா நீ என்னடான்னா, என் வார்த்தைகள கைக்கொண்டா என்னன்னைக்கு உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்றியே அப்படின்னு சொல்ல. அத பார்த்ததுமே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான். கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டா, இது 2000 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில பொறக்க போற விஷயத்த ஆபிரகாம் பரலோகத்திலிருந்து கேள்விப்பட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டுருக்காரு. அப்ப இந்த உலகத்தில இயேசு கிறிஸ்து பொறந்தத பார்த்துட்டு அவரு களி கூர்றாரு. என்ன கேட்டா ரொம்ப காலமா அந்த நாளைக்கான ஆசையா இருந்திருக்காப்ல. இயேசு கிறிஸ்து எப்ப இந்த உலகத்துக்கு பொறப்பாரு? எப்ப இந்த உலகத்துக்கு மேசியா பொறப்பாரு? எப்ப இந்த உலகத்துக்கு மேசியா பொறப்பாரு? அப்படின்னு ரொம்ப காலமா ஆசையா இருந்திருக்காப்ல. 2000 வருஷம் கழிச்சு அதேபோல பொறந்த உடனே அதை கண்டு ஆபிரகாம் களிகூர. இந்த விஷயத்த இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட சொல்றாரு. உங்க ஆபிரகாம், உங்கள் விசுவாசத்தின் தகப்பனாகிய உங்க ஆபிரகாம் என்னுடைய நாள காண ஆசையா இருந்தான். நான் பொறந்தபோது என்னுடைய நாள கண்டு சந்தோஷப்பட்டான். களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இத கேட்டதுமே, உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலையே, நீ ஆபிரகாம பார்த்தியா? அப்படின்னு கேட்க. அப்பதான் இவரு ஒரு அதிசயமான வார்த்தைய சொல்றாரு. என்ன அப்படின்னா, அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே, அவன் பொறக்கறதுக்கு முன்னாடியே நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவன் பொறக்கறதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதுமே அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கல்லுகள எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டா, இவர அடிக்கிறதுக்காக. தேவதூஷணம் சொல்லிட்டான் அப்படின்னு. ஏன்னு கேட்டா, ஆபிரகாம் பொறக்கறதுக்கு முன்னாடியே எப்படி அவன் வந்தான்? அப்ப இவன் வந்து தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறானா? அப்படின்னு சொல்லி. அப்ப ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருக்கேன் அப்படின்னா, அப்ப இயேசு கிறிஸ்து அதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 வருஷத்துக்கு முன்னாடி யுகாயுகமா அவர் வாழுகிறவர். அப்படிங்கிறது இதிலேயே அ எதார்த்தமா தெரிய வருது. அதேபோல அ யோவான் 14வது அதிகாரத்திலயும் இதே போல ஒரு சம்பவத்த சொல்றாரு. அப்ப சீஷர்களோட உட்கார்ந்திருக்கும் பொழுது, பிலிப்பு அவர பார்த்து ஒரு காரியத்த சொல்றாப்ல. "ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும். அது எங்களுக்கு போதும்" அப்படின்னு சொல்றாரு. "பிதாவை எங்களுக்கு காண்பியும். அவர பார்த்தா எங்களுக்கு போதும்" அப்படின்னு. அப்ப அதுக்கு இயேசு என்ன சொல்றாருன்னா, "பிலிப்புவே, இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 3 1/2 ஆண்டுகள் நான் உங்களோடே கூட இருந்தும், நீ என்னை அறியவில்லையா? ஏன்னு கேட்டா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்கும் பொழுது, பிதாவை எங்களுக்கு காண்பியும் எப்படி என்று நீ எப்படி சொல்லுகிற?" அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னு கேட்டா, என்ன பார்த்தவன் பிதாவ கண்டது. என்ன கண்டா போதும், நீ பிதாவ கண்ட. ஏன்னு கேட்டா, "பிதா என்னிலும், நான் அவரிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா?" அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொல்லுகிற வார்த்தைகள கூட, சொல்லுகிற வசனங்கள கூட நான் என் சுயமா சொல்லல. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த காரியங்கள்லாம் செய்து கொண்டு வருகிறாரு அப்படின்னு சொல்ல. அப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது, "என்னை கண்டவன் பிதாவை கண்டான்" அப்படிங்கிற இந்த வார்த்தைய சொல்றாரு. அதனால தான் வேதாகமத்துல தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு.
அப்படி பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற தனித்தனி பெர்சனா இருந்தாலும், பீயிங் அப்படின்னு வரும்பொழுது ஒண்ணா தான் இருக்கிறாங்க. அப்ப இத தான் புரிந்து கொள்ளணும். இத பிதாவாகிய தேவன் தான் ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தணும். தன்னை தாழ்மைப்படுத்திக் கொண்டா, கடவுள் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அதேபோல 9வது அதிகாரத்திலயும் ஒரு சம்பவம் நடக்குது. இங்க இயேசு கிறிஸ்து பிறவியில இருந்தே குருடனான ஒருத்தனுக்கு பார்வை கொடுக்கிறாரு. அவன் ஒரு சேர் உண்டாக்கி அவன் கண்ணுல பூசி, இத ஒரு சீலோவாம் நதியில போய் ஒரு குளத்துல போய் கழுவு அப்படிங்கிறாப்புல. அப்ப இதே போய் அவன் கழுவுறான். கழுவுனா அவனுக்கு பார்வை உண்டாயிருது. அப்புறம் தேவாலயத்துக்கு வரான். எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இத்தனை காலமா குருடனா இருந்தவன், இப்ப திடீர்னு பார்வை அடைஞ்சு வாரானே, என்ன ஏதுன்னு அவன்ட்ட கேட்குறாங்க. அப்ப இவன் சொல்றான், இயேசு அப்படிங்கிறவர் எனக்கு பார்வை கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல. இந்த மாதிரி சம்பவிச்சுச்சு அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுறாங்க, அவங்க சொந்தக்காரங்களாம் கூப்பிடுறாங்க, அவங்க கிராமத்துல உள்ளவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எப்படி வந்துச்சுன்னு இவங்களால நம்ப முடியல. அப்புறம் கடைசியில பொறாமையினால அவனை தேவாலயத்துல இருந்து புறம்பே தள்ளிடுறாங்க. இந்த விஷயத்த இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, "நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவன் பார்த்து, "ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார்?" அப்படின்னு கேட்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, "நீ அவரை கண்டிருக்கிறாய். உன்னுடனே பேசுகிற அவர்தான்" அப்படின்னு சொல்றாரு. அதாவது தேவனுடைய குமாரன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இத சொன்ன உடனே, "ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டான். "நான் விசுவாசிக்கிறேன். நான் தேவன், நீ தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். என்கிட்ட பிறவியிலிருந்தே எனக்கு பார்வை கொடுத்த" அப்படின்னு சொல்லி அவன் நம்புறான், விசுவாசிக்கிறான். இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து அவனை பார்த்த உடனே, ஏன்டா என்ன ஏன்டா பணிந்து கொள்ற? நான் அல்லாவின் அடிமை" அப்படிலாம் சொல்லல. "நான் தான் தேவனுடைய குமாரன். என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறாயா?" அப்படின்னு கேட்கிறாரு. இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அதே நேரத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. இந்த விஷயம் மார்க்கு 14வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் சரியான எப்படியாவது பொய் சாட்சியை தேடணும்னு ஏகப்பட்ட சாட்சியத்தை தேடுறாங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றா சொல்றான். என்னென்னமோ சொன்னா எதுவுமே சரியாகல. அந்த நேரத்துல பிரதான ஆசாரியன் எழுந்து இயேசு கிறிஸ்துவ பார்த்து, "இவங்கெல்லாம் உனக்கு விரோதமா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இது நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டியா? இல்லன்னு சொல்லு, சரின்னு சொல்லு, ஆமான்னு சொல்லு, எதையாவது ஒண்ண சொல்லு" அப்படின்னு கேட்க. அப்ப அவரும் என்ன செய்றாருன்னா, பேசாம இருக்கிறாரு. அப்பதான் ஒரு அதிசயமான கேள்விய கேட்கிறான். என்ன அப்படின்னா, மறுபடியும் பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, "நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா?" அப்படின்னு கேட்கிறான். அதாவது, "நீ ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டிய, ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா?" அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடைசியா தான் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் சொல்லுகிற வார்த்தைய பாருங்களேன். அதற்கு இயேசு, "நான் அவர்தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள்" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதுமே இந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழிச்சு கொண்டு, "இனி என்ன சாட்சியா வேண்டி கிடக்கு? இப்பதான் இவன் தேவதூஷணம் சொன்னதை கேட்டீங்களே, உங்களுக்கு என்னமா தோணுது?" அப்படின்னு கேட்க, அப்போ உடனே அவரை அவமானப்படுத்தவும், அவரை சித்திரவதை செய்யவும், அவர் கன்னத்தில் அறையவும் அப்புறம் ஆரம்பிச்சாங்க. இந்த வசனம், அதாவது மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தை தானியேல் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல இங்க எழுதப்பட்டிருக்கு. எங்க தானியேல் பழைய ஏற்பாட்டுல தானியேல் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் அப்படின்னு. அதாவது பிதாவின் வலது பாரிசத்துல அவர் கொண்டு வரப்பட்டாரு அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்ல, இந்த வசனத்தை தான் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பிரதான ஆசாரியன்ட்ட கோட் பண்ணி சொல்றாரு. "இது முதல் நீங்க இதை கேட்ட உடனே அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இது தானியேலுடைய வசனத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. இது இவனுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு, ஐயோ இதுக்கு மேல சாட்சி என்ன? ஏன்னு கேட்டா, எப்படா இவனை சிலுவைக்கு கொண்டு போவான், எப்படா கொல்லுவான், வெறி பிடிச்சி கல்லெறிஞ்சு கொல்லுவான், இல்லைன்னா ஏதாவது ஒரு கொடூரமான கொலை செய்வான் அப்படின்னு இந்த புண்ணியவான்கள் போல அவங்களும் காத்திருந்தாங்க. கடைசியில அதே போல அவங்க சிலுவைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கடைசியா, நான் தான் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நான் அவர்தான் அப்படின்னு அன்ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட், அன்ஆம்பிகுவஸ் ஸ்டேட்மெண்டா இதுல சொல்லிட்டாரு. இதை சொன்ன உடனே அவங்களால தாங்க முடியாம கடைசியில எல்லாரையும் கூப்பிட்டு எப்படியாவது சிலுவையில் அரைஞ்சு கொள்ளணும், கொடூரமான தண்டனை கொடுக்கணும். அந்த காலத்துல கொடூரமான தண்டனை சிலுவை தண்டனை. அதனால இந்த தண்டனையை கொடுத்தாங்க. இப்படி இருக்கும்போது கடைசியா இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்துல 22வது அதிகாரத்துல தன்னை குறித்து ஒரு காரியத்தை சொல்றாரு. அதாவது, "இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்,
அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்னுடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் உலகத்திலேயே ஆதி, அவர்தான் அந்தம், அவர்தான் முந்தினவர், அவர்தான் பிந்தினவர், அவர்தான் ஆல்பா, அவர்தான் ஒமேகா அப்படின்னு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் வேற சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இந்த புண்ணியவான்கள்ட்ட காட்டி, விசேஷமா இங்க பாரியா, நான் தான் ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நான் தான் அவரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து இங்க இதுக்கு மேல அன்ஆம்பிகுயஸா அன்ஈக்குவக்கலா வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு தயவு செஞ்சு கேளுங்க. அப்ப ஏன்னு கேட்டா, இந்த விஷயத்தை எல்லாம் யாருமே அந்த புண்ணியவான்களுக்கு சொல்ல மாட்டாங்க. சும்மா ஒவ்வொன்னா புடிச்சு கேள்வி மட்டும் கேட்டுட்டு அதுக்கு பதில் சொன்னா கூட அதை முழுசாவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, அவர்களுடைய இருதயம் இந்த உலகத்துல பிசாசானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். அதனால இயேசு கிறிஸ்துவ அவங்க தெரிந்து கொள்ள மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்ன மெசேஞ்சரு, அல்லாவின் அடிமை, கடவுளின் அடிமை, மனுஷரு அப்படின்னு அப்புறம் மரியாளுக்கு பிறந்தவர், இன்னும் என்னென்னமோ சொல்லுவாங்க. பிசாசு பிடிச்சிருந்தவங்களா இருந்தா ஐயோ அவன் பைத்தியக்காரன், அவன் பிசாசு பிடிச்சவன்னு அவரை சொல்லுவாங்க. இந்த மாதிரியான மதவெறி பிடிச்சி, கொலவெறி பிடிச்சி, காம வெறி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி சொல்லும் பொழுது நமக்கு இந்த உலகம் கொடுக்க போகிற தண்டனை மரண தண்டனை. சிலுவையில் கடைசியா அரைஞ்சு கொள்ளுவாங்க, கொடூரமா கொள்ளுவாங்க, வெட்டி கொள்ளுவாங்க. விதவிதமான 7ஆம் நூற்றாண்டு கொலைகள்லாம் எப்படி நடந்துச்சோ அதே போலதான் இந்த கடைசி காலத்திலையும் நடக்கும். அதனால இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா, என் நிமித்தம் உங்களை கொலை செய்கிறவன் கடவுளுக்கு தொண்டு செய்கிறவன், அல்லாவுக்கு தொண்டு செய்கிறவன் அப்படின்னு நினைக்கும் காலம் வரும். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க, விசுவாசத்துல மறுதளிச்சிடாதீங்க, விசுவாச துரோகம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. சரி, அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்துல சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா நான் அவர்தான். பழைய ஏற்பாட்டு காலத்துல தானியேல் தீர்க்கதரிசி கடைசியா மேசியாவை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அது தனக்கு ஒத்து போகிற விதமா இங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் தான் அவரு அப்படின்னு கடைசி நேரத்துல சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? வந்த உடனே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து வந்த உடனே கரையேறின உடனே, நான் தான் கிறிஸ்து, நான் தான் கடவுள், என்ன ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது இயேசு கிறிஸ்து எதுக்காக ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே வந்து நான் தான் கடவுள், என்ன ஆராதனை செய்யுங்க அப்படின்னு டைரெக்டாக சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் சொல்லலை அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ உடனே கல்லெறிஞ்சு கொண்டிருப்பாங்க. எப்போ நான் தான் கடவுள், என்ன ஆராதனை செய்யுங்க அப்படின்னு வந்து ஊழியத்தின் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அப்போ யூதர்கள் தேவதூஷணம். ஏன்னு கேட்டால் அதுக்கப்புறம் சீசர்களும் அவர்கிட்ட கிடையாது. அதுக்கு முன்னாடி எந்த ஜனங்களும் தன்னை சுற்றி இல்லை. ஆனால் ஜனங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது உலகமே கிட்டத்தட்ட அவங்க சொல்லும் பொழுது உலகமே அவனை பின்பற்றி போச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னுடைய சீஷர்களில் ஒருத்தர் மூலமாக அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். ஆனால் அதுவும் கடவுளுடைய விருப்பமாக சித்தமாக டைமிங்காக தான் இருந்தது. ஏன்னு கேட்டால் லேவியராகமம் 24வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி இது ஒரு தேவ தூஷணம். அந்த தேவ தூஷணம் சொன்னவன் கொல்லப்படணும். அதுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் இப்போ கொடுக்குறாங்களே. கண்மணி நாயத்தை எதை பற்றி சொன்னாலும் சரி, குரானை பற்றி எதை சொன்னாலும் சரி, அல்லாஹ் பற்றி எதை சொன்னாலும் சரி, அதாவது அவங்க பாசிட்டிவாக தான் சொல்லணும். அது யதார்த்தமான உண்மையை சொல்லக்கூடாது. சொன்னால் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், பிளாஸ்பமி, அப்போஸ்டேட் அப்படின்னு சொல்லி அவங்கள கொல்லுவாங்க. கொடூரமாக கொல்லுவாங்க. சாதாரணமாக கொல்ல மாட்டாங்க, கொடூரமாக கொண்டு அது சமுதாயத்துக்கு வெளிப்படுத்துவாங்க, பார்த்தீங்களா அப்படின்னு. அதே போல் அந்த காலத்தில் இது தன்னை கடவுள்னு ஒருத்தன் சொன்னா அப்படின்னா ஜோலி முடிஞ்சு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்த உடனே ஊழியத்தில் வந்து இறங்கின உடனே நான் தான் கடவுள்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அதனால தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து ஒருவேளை ஓப்பனாக நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகிச்சிருந்தாரு அப்படின்னா வந்த உடனே அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? அவரை உடனடியாகவே கொண்டிருப்பாங்க. அதனால அவர் என்ன செஞ்சுருக்க முடியாதுன்னு அப்படின்னா, அவர் போதிச்சிருக்கவே முடியாது. எங்கள் சீசர்களுக்கும் போதிச்சிருக்க முடியாது, எங்கள் சினகாக்களையும் போதிச்சிருக்க முடியாது, அப்புறம் யாரையும் குணப்படுத்தியிருக்க முடியாது. கடவுளுடைய அந்த
ரட்சிப்பின் திட்டத்தையே வெளிப்படுத்தியிருக்க முடியாது. அதுக்கு பதிலா அவரு என்ன செஞ்சாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஐடென்டிட்டிய அ வெளிப்படுத்தினாரு. கொஞ்சம் கொஞ்சமா தான். முதல்ல சீஷர்களோட பேசினாரு, போதிச்சாரு. அப்புறம் ரகசியமா கேட்டாரு. "என்ன மக்கள் யாருன்னு சொல்றாங்க?" அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டாரு. அதே போல தான் ஆரம்ப காலகட்டத்திலே பிசாசுகள்லாம் வந்து, "நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு, நீ தேவனுடைய பரிசுத்தர்" அப்படின்னு சத்தமிட்டு சொல்லும் பொழுது, உடனே அடக்குனாரு. "பேசாம இரு" அப்படின்னு. அப்புறம் கடைசியில என்ன செஞ்சுட்டாருன்னா, "நான் தான் அவரு" அப்படின்னு ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு தெளிவா வெளிப்படையா சொன்னாரு. அப்ப அவருடைய ஐடென்டிட்டிய எப்படி புரோகிரசிவா கொஞ்சம் கொஞ்சமா தான் அவருடைய வார்த்தையின் மூலம், பிரசங்கத்தின் மூலமா, போதனையின் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தினாரு. அப்புறம் கிரியைகள் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தினாரு. அதேபோல அற்புதங்கள், அடையாளங்கள் செய்கிறது மூலமா தன்னை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு வெளிப்படுத்தினாரு. கடைசியில புராபசி அந்த பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசன வார்த்தைகள்லாம் இவரிடத்துல நிறைவேறுது. அதன் மூலமா தான் தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துறாரு. அதனால தான் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து ஜனங்கள் வந்து தன்னை எப்படி அடையாளம் கண்டுகொள்ளணும் அப்படின்னா, பை ரெவலேஷன் வெளிப்படுத்து. அவங்க உள்ளான மனசுல அவங்களுக்கு தோணணும். அவங்களுக்கு உருவாகணும். இந்த கிரியையெல்லாம் பார்த்து, அவர் செய்ற காரியங்களையெல்லாம் பார்த்து, அவருடைய போதனையெல்லாம் பார்த்து, இவர் தான் உண்மையான கடவுளா இருக்க முடியும். இவர் தான் கடவுளா இருக்கிறதுக்கு தகுதி. இவர் தான் மேசியா. அப்படி தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரணும். அதத்தான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தாரே தவிர, மற்றபடி கமாண்ட் பண்ணி வந்த உடனே, "நான் தான் கடவுள், நான் தான் கடவுள், என்ன ஆராதனை செய்" அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமாண்ட்லாம் குடுத்து, அவர நேசிக்க சொல்லல. அதனால தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து அ எல்லாருடைய ஆராதனை, அந்த கண்ணு தெரியாத குருடன், அதுக்கப்புறம் வந்து கண்ணு தெரிஞ்ச பிறகு வந்து ஆராதனை செஞ்சான். அவர தொழுது கொண்டான். அதேபோல 10 குஷ்டரோகிகள்ல ஒருத்தன் கடைசியா வந்து ஒரு சமாரியன். அவன் வந்து இயேசு கிறிஸ்துவ தொழுது கொண்டான். அப்புறம் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் தொழுது கொண்டாங்க. கடைசி வரைக்கும் நம்பாத தோமா கடைசியில தொழுது கொண்டான். அப்புறம் இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்பொழுது, சீஷர்களும் 500 பேருடைய கண்களுக்கு முன்பாக அவர் வானத்திற்கு மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவங்கலாம் தொழுது கொண்டாங்க. அப்படி தொழுது கொள்ளும் பொழுது, "என்னையெல்லாம் தொழுது கொள்ளாதீங்க. நான் ஒரு மெசேஞ்சர் தான். நான் ஒரு அல்லாவின் அடிமை" அப்படிலாம் சொல்லாம, அவர் கடவுளா இருக்கிறதுனால அவர்களுடைய தொழுது கொள்ளல. அவர்கள் பணிந்து கொள்ளும் பொழுது அவருடைய ஆராதனைய ஏற்றுக்கொண்டார். அதனால தான் ஆரம்ப காலத்திலேயே ஒருவேள நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவருடைய மிஷன் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாரோ, அது சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே, பாவ பரிகாரம் இந்த உலகத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிருப்பாரு. பாவம் அவருடைய வந்த நோக்கமே நிறைவேறாம போயிருக்கும். அதனால இந்த புண்ணியவான்கள் வந்து உங்ககிட்ட, என்னய்யா எங்கேயா இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னாரு" அப்படின்னா, இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுங்க. ஏன்னு கேட்டா, இங்க சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி, "நான் தான் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நான் அவர்தான்" அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. ஏன் "நான் தான் கடவுள்" அப்படின்னு முதல்லயே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, அது முதல்லயே சொல்லியிருந்தா அவருடைய மிஷன் செயல்படாமலே போயிருக்கும். அவர் ஞானம் உள்ளவரு. ஆரம்பத்துல எல்லாம் சொல்லாம, கடைசியில சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அத தைரியமா சொல்லிட்டு போனாரு. அதனால தயவு செஞ்சு நம்புங்க. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. உங்க முல்லாக்கள, உங்க அந்த அந்த இமாம்கள, அந்த மௌலானாக்கள நம்பி உங்க வாழ்க்கைய நரகத்துல கழிச்சிராதீங்க. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள். இயேசு கிறிஸ்து தான் வழி. இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அவர் தான் ஜீவன். அவர் தான் உங்களுக்கு நித்திய வாழ்க்கைய யுகாயுகமா வாழுகிற, மரணத்துக்கு பின்னாடி யுகாயுகமா வாழுகிற வாழ்க்கைய கொடுக்க முடியும். வேற சுவனபதியில 72 கன்னிகளும் கிடையாது. அங்க சாராய ஆறும் கிடையாது. நீ நீ பச்சை நரம்பெல்லாம் வெளியில தெரிய மாரி கன்னிகள்லாம் அங்க கிடையாது. அதனால தயவு செஞ்சு உங்கள ஏமாத்தி வச்சிருக்கிற இந்த பிசாசானவனுடைய உபதேசத்திலிருந்து உங்கள தப்புவிச்சுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அப்படின்னா, இந்த வீடியோ பதிவ அவங்களுக்கு காமிங்க. நம்புனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உள்ளான உணர்வு வந்துச்சு அப்படின்னா, அவங்க நரக ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்வாங்க. அவங்கள நாம ஆதாயப்படுத்திக் கொண்டோம் அப்படின்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா, ஆண்டவர் மேல பாரத்த போட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னு எப்பொழுதும் அவர்களுக்காக ஜெபிங்க. ஒருவேளை இன்னும் புரியல அப்படின்னா, உங்களுக்காக லைவ்லயாவது வந்து இந்த விஷயத்த குறிச்சு உங்களுக்கு தெளிவா இன்னும் விளக்கமா சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில, நீங்களும் தயவு செஞ்சு இந்த நெறைய பேரு கவனிச்சா அவங்க கமெண்ட் அடிக்கிறீங்க. அதில கமெண்ட்ல வந்து அதாவது ரிப்ளை குடுக்குறீங்க. யாருக்கு? இந்த புண்ணியவான்களுக்கு. இந்த புண்ணியவான்கள் எப்பவுமே கெட்ட வார்த்தை இல்லாம அவங்க வந்து பேச மாட்டாங்க. கமெண்ட் அடிக்க மாட்டாங்க. ஆனா நீங்களும் ரிப்ளை குடுக்குறதில கெட்ட வார்த்தைய உபயோகிச்சு நீங்களும் ரிப்ளை குடுக்குறீங்க. அது எந்த விதத்திலயுமே நியாயம் இல்ல. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஜிஹாது. அது 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 அவங்க செய்யணும்.
அத செஞ்சு எப்படியாவது அத நிறுத்தணும். எந்த விதத்திலாவது காயப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளும் அதேபோல கெட்ட வார்த்தை பேசி அவங்களுக்கு ரிப்ளை பண்றது, அது பெரிய வேதத்திலே தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. "கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்" அப்படின்னு. அப்ப கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர் பேரு வச்சுக்கிட்டு நீங்க ரிப்ளை குடுக்குற விதமா, அவங்க கெட்ட வார்த்தையிலே நீங்க ரிப்ளை குடுத்தீங்க அப்படின்னா, அது எத காமிக்குது அப்படின்னா, அவங்களுக்காக நீங்க பரிதபிக்கல, அவங்கள வெறுக்கிறீங்க அப்படிங்கிறத தான் காமிக்குது. அவங்களுக்காக பரிதபிக்காம, அவங்களுக்காக செபிக்காம, அ நீங்க எந்த விதத்திலயும் ரிப்ளை செய்யக்கூடாது. சாதாரணமாவே ரிப்ளை செய்யக்கூடாது. அதனால இஸ்லாமியர்களுடைய ஒரு பரிதாப நிலைமைய பாருங்க. இப்படியெல்லாம் சாக்கிர் நாயக் அப்படிங்கிற பேர்ல, அகமது தீதாத் அப்படிங்கிற பேர்ல, இன்னும் எத்தனையோ பேர் இருக்காய்ங்க. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டிலயும், ஸ்ரீலங்காலயும் இருந்து, இவங்கள இப்படி ஒரு கட்டுக்குள்ள, இப்படி ஒரு அ உபதேசத்துக்குள்ள அவங்கள வளச்சு வச்சிருக்கிறாங்க. எப்படியாவது கடவுள் அந்த கட்டுகள்லருந்து அவங்கள விடுதலை செய்யணும் அப்படின்னு தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை இந்த பதிவின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.